அவங்க போற வரைக்கும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான் அத்தை. ஆனா இப்போ நிறைவா இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல குடும்பம் என் தங்கச்சிக்கும் கிடைச்சிருக்கு. எங்க நல்ல நேரத்துல நல்ல ஐடியாவா கொடுத்தீங்க. உனக்கு தான் இந்த தில்லாலங்கடி வேலை ஏமாத்துற வேலையெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே. ஹலோ மாமா, என்ன கொழுப்பா? ஏய், அத்தை சரி, நாங்க அவளை போய் பார்த்து கூட்டிட்டு வந்துரும். சரிம்மா, சரிம்மா, பார்த்து போங்க. சரி சித்தப்பா, வா போலாம். அக்கா நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒண்ணுமே ஆகல. ரொம்ப சின்ன காயம் தான். இது உனக்கு சின்ன காயமா? சரி, கொஞ்சம் பெரிய காயம்னு வச்சுக்கோ. ஏய், எப்படி அடிபட்டுச்சு? பழனி ஆள் வச்சு அடிச்சான்னு சொன்னா இவ பயந்துருவா. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு. பைக்காரன் அடிச்சிட்டான். நீ கார்ல தானே போன, உன்னை எப்படி பைக்காரன் இடிப்பான்? அப்படியே அடிச்சிருந்தாலும் காருக்கு தானே டேமேஜ் ஆயிருக்கும். உன் காலுக்கு எப்படி ஆச்சு? இரு இரு, நீ வக்கீலா கோர்ட்டுக்கு போன, அதுக்குன்னு என்ன இவ்ளோ குறுக்கு விசாரணை பண்ணாத. அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து இடிச்சிட்டான். சரி அதை விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? என்னடா இந்த பொண்ணு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே காலை ஒடிச்சிட்டு படுத்திருக்கே, இவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம தலைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து தலை தெறிக்க ஓடி இருப்பாங்களே. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கல்யாணமே வேண்டாம், உன் கூடவே இருக்கேன்னு. நீ என்ன அத்து விடலான்னு பார்த்த, இப்போ ஒரேடியா புட்டுக்குச்சா? இனி என்ன அடுத்த மாப்பிள்ளையா? எதுக்கு அடுத்த மாப்பிள்ள? இந்த மாப்பிள்ளையே ஓகே சொல்லிட்டாக. ஓகே சொல்லிட்டாரா? அது எப்படி? என்ன நேர்லயே பாக்கலையே. ஓகே மட்டும் இல்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாக. அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருச்சு. பாக்காமலா? யார் சொன்ன உன்னை பாக்கலன்னு? பார்த்துதான் ஓகே. எனக்கு பொண்ணு பார்க்க எடுத்துட்டு வந்த புடவைய நீ கட்டியிருக்க. ஓ ஃப்ராடு, என்ன மாதிரி நடிச்சு நீ ஏமாத்திருக்க. உருவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கல. நல்லதுக்காக போய் சொல்லலாம். யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? ஹே மாம்ஸ், உங்க பொண்டாட்டி இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணிருக்காளே, என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நல்ல சம்பந்தம் கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்பதான் மாமா இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாக. சொல்லிட்டியா? மாம்ஸ், இது உங்க வேலை தானா? என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டா என் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்க பாக்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? என்ன மாம்ஸ்? சரி, மாப்பிளைய நான் பார்க்கல, எனக்கு அவரை பிடிக்கணும்ல. அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆள் பார்க்க நல்லா கலரா, ஹைட்டா, ரொம்ப அழகா, பேச்சுலயும் ரொம்ப நல்ல விதமா தான் இருக்காக. நீ என்ன மாதிரி இருக்கிறதுனால அவர் உன்னை பார்த்ததுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீ அவரை பார்த்து ஓகே சொன்னதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அக்கா சொன்னா எல்லாமே சரியாதான் இருக்கும். சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் குணமானதும் ஜாலியாகிட்டீங்க போல.
பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. 10 நாள் நடக்காம காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம பார்த்துக்கோங்க. அப்பதான் ஃப்ராக்சர் சீக்கிரமா சரியாகும். ம். மற்றபடி கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணாலே போதும். ஓகே. டாக்டர் இப்போ இவளை வீட்டுக்கு. தாராளமா கூட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு செக்அப் மட்டும் கூட்டிட்டு வாங்க. இப்ப கூட்டிட்டு போலாம். ஓகே. என்ன புது நம்பரா இருக்கு? எடுத்து பேசினா தானே தெரியும் யாருன்னு. ஹலோ பவானி, நான் அத்தை பேசுறேன். அத்தையா? அத்தை சொல்லுங்க. என்னம்மா, அதுக்குள்ள இந்த அத்தைய மறந்துட்டியா? இல்லத்த, புது நம்பர், அதுவும் குரல் அவ்வளவு பரிச்சயம் இல்லாததுனால டக்குன்னு ஞாபகம் வரல. பரவாயில்ல பரவாயில்ல பவானி, அத்தை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீயும் அங்க வரியாம்மா? வந்துடு அத்தை. சரிம்மா. ஏய், உன்னோட அத்தை தான். ஏன் அத்தையா? நீ தானே பவானியா நடிச்ச. அவ குடுக்குறீங்க. ஏய், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க நீங்க இவ்வளவு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் உங்களை பாத்துட்டு வந்துடுறேன். சரி. இங்க பாரு, அங்க போய் உன்ன மாதிரி ரொம்ப நல்லவளா நடிச்சிடாத. நான்லாம் ரொம்ப மோசமானவ. என்னால அப்புறம் மாட்டிப்ப, பாத்துக்கோ. எனக்கு தெரியும். நீங்க பாத்து போங்க, நான் வரேன். மாம்சே, நம்ம போலாமா? போலாம். வா மருமகளே. என்னடா, இப்பதான் பொண்ணு பாத்துட்டு போனாங்க, அதுக்குள்ளேயும் திரும்பவும் பார்க்கணும்னு வர சொல்லி இருக்காங்களேன்னு குழப்பமா இருக்கா? உன்னை பார்த்ததுல இருந்து உன் நினைப்பாவே இருக்கு. உன்னை இப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடக்கூடாதான்னு இருக்கு. உன்கிட்ட சொல்ல தயக்கம்தான். பரவாயில்ல. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் சம்பந்தம் பார்த்தேன்னு தெரியுமா? எந்த பொண்ணை காட்டினாலும் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, பார்க்காத ஜோசியம் இல்ல, பண்ணாத பரிகாரமும் இல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு உன் மூலமா பலன் கிடைச்சிருக்கு. கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் உன்னை பார்த்ததும் சம்மதம் சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட இந்த அடக்கமான அமைதியான அழகுதான். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே என் மகனுக்கு பிடிச்ச பொண்ணாவும் எனக்கு பிடிச்ச மருமகளாவும் நீ கிடைச்சிட்ட. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. எல்லாமே நல்லபடியா கூடி வந்தா மண்சோறு சாப்பிடுறதா அம்மன் கிட்ட வேண்டி இருந்தேன். எல்லாம் நல்லபடியா நடந்ததால இன்னைக்கு என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். என் பக்கத்துல என் மருமகளும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுமா. அதான் உன்னையும் வர சொன்னேன். எதுக்கு இப்போ இந்த வேண்டுதல்? அதான் எல்லாம் நல்லபடியா நடக்க போகுதே. உங்களுக்காக வேணா நான் பண்ணட்டுமா? ஐயோ, அது எப்படிமா? எல்லாமே நடக்க போகுதுங்கிறதுக்காக சாமியை ஏமாத்த முடியுமா என்ன? ஒரு காரியம் நடக்கணும்னு யார் வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க தான் பரிகாரம் பண்ணணும். நீயும் நல்லா வேண்டிக்க. வாமா போலாம்.
ம். இவ்ளோ நல்லவகளை ஏமாத்துறோன்னு எனக்கு உறுத்தலாதான் இருக்கு. ஆனா இது எல்லாமே என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையணும்னு தான் நான் பண்றேன். நான் பண்றது தப்புனா என்ன தண்டிச்சுக்கோ சாமி. என் தங்கச்சிக்கு இந்த வாழ்க்கையை மட்டும் அமைச்சு கொடுத்துரு. பவானி, புதுசா ஒரு வீட்டுக்கு வர போறோம்னு பயப்படாத. நான் உனக்கு அம்மா மாதிரி. உன் வீட்ல நீ எப்படி இருப்பியோ அதே சுதந்திரத்தோட எங்க வீட்லயும் இருக்கலாம். அடடே பாரதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கோம்க்கா. இவதான் உன் பொண்ணா? ஆமாக்கா. கியூட்டா இருக்கா. இவ என் மருமகளா வரப்போறவ. பேர் பவானி. ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கா. பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா. என் மருமக பவானி பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, குணத்திலயும் பவனுதான். அதான் பார்த்தாலே தெரியுதே, நல்ல அடக்கமா இருக்காங்க. நீ குடுத்து வச்சவதான். எப்படியோ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண போற, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பத்திரிக்கையை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கல்ல, நாங்க வரோம். கண்டிப்பா எல்லாரும் சரிக்கா, நாங்க கிளம்புறோம். வரமா. பாய் குட்டி. என் மகனுக்கு கல்யாணமே நடக்காது, பேர குழந்தைகளை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இப்ப அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. என் மருமகளா நீ கிடைச்சதே வரம்தான். என்ன இவங்க அமுதாவை போய் மருமகன்னு சொல்றாங்க. இவளும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்திய என் மருமகளா அடைய போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ நாளா என் பையனுக்கு கல்யாணம் தள்ளி போயிருக்கு போல. தள்ளி போனதும் நல்லதுதான். எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம்? உங்களை மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா மாதிரி மாமியார் கிடைக்கிறதெல்லாம் எவ்ளோ பெரிய வரும். அது எனக்கு கிடைச்சிருக்கு. சரிம்மா, நீ இப்ப கிளம்பு. என் மகன் 15 நாள்ல சென்னையில இருந்து வந்துருவான். அவன் வந்ததும் உன்னை நேர்ல பாக்குறேன். சரிங்க அத்தை. போகும்போது பாத்து போமா. என்ன சமாச்சாரம்னு கண்டுபிடிக்கணும். ஏம்மா, என்னதான் அவசர வேலையா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போக கூடாதா? பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? பாவம் அமுதா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக
உன்ன மாதிரியே நடிக்க போயிருக்கான். உனக்கு இப்படி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா எங்க கேக்குறாங்க? நடத்தியே தீருவேன்னு இப்படி ஒத்த கால்ல நின்னுட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத அத்தா. உனக்கும் அவள மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அமையணும்னு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ எனக்கு அக்காவா இருந்தா பரவாயில்ல, அம்மாவா இருந்தால யோசிக்கிறா. அது எனக்கு புரியுது. ஆனா அவ எனக்காக கஷ்டப்படுறதா எனக்கு பிடிக்கல. என்ன மேடம், என் அத்தைய பார்க்க போனீங்களே, பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? என்னம்மா அமைதியா இருக்க? அவங்க என்ன சொன்னாங்க? தப்பு பண்றோன்னு தோணுது அத்தை. அவங்க ரொம்ப நல்லவகளா இருக்காக. அவன் மனசுக்கு பிடிச்ச மருமக கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காக. அவங்க மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அம்மனுக்காக விரதம் எல்லாம் இருந்து பரிகாரம் எல்லாம் பண்ணாக அத்தை. என்ன அவங்க மகளாவே பாக்குறாக. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை போய் சொல்லி காயப்படுத்துறோமோன்னு என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தோணுதுல்ல? அப்ப போ. நடந்த உண்மை அத்தனையும் போய் சொல்லிரு. நீங்க பொண்ணு பாக்குறப்ப பார்த்தது என் தங்கச்சி இல்ல, என்னதான். இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் என் தங்கச்சி இல்ல, அக்காதாங்கிற உண்மையை சொல்லிரு. அட பாவீங்களா, ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? என்னக்கா யோசிக்கிற? நீதான் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றியே, அப்புறம் என்ன? உண்மையை சொல்லிடு. அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கிட்டோம், இல்லனா பரவாயில்ல, கஷ்டம் எல்லாம் படுத்த வேண்டாம். அவங்க ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. ஒருவேளை நான் ஏமாத்தினது அவங்க புரிஞ்சுக்காம நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிரும். அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமையாம போயிரும்டி. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு கால் சரியாயிரும். அது வரைக்கும் சமாளிச்சுட்டா போதும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணு. அடி பாவி அமுதா, ஹரிச்சந்திரன் பேத்தி மாதிரியில பேசுவ. சின்ன வயசுல படிப்பு விஷயத்துல ஒரு சின்ன போய் சொல்லிட்டேன்னு என்ன அடிச்சு என்கிட்ட பல மாசம் பேசாம இருந்திருக்க. இப்ப என்னடானா இவ்ளோ பெரிய தில்லாலங்கடி வேலைய பண்ணிட்டு இருக்க. இது எனக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. நழுவ விட்டுருவனா? யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அத எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன்னு பாருங்க. இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டாலேங்க அவ. இப்ப என்ன அழுது புலம்பிட்டு போக வந்தியா? அந்த அமுதாவை போட்டு தள்ளிட்டு நான் சரண்டர் ஆயிடுவேன். அப்புறம் என்ன தூக்குல போட்டுருவாங்க. அப்போ மொத்தமா அழுதுக்க.
ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நான் அப்படி விட்டுருவேனா? அந்த அமுதாவை சாய்க்க நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ல வந்துட்டேன். நானே அக்கா தங்கச்சி 2 பேரையும் போட்டு தள்ளுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா கோல் முட்டி விட சொல்ற? ஜஸ்ட் மிஸ். இல்லனா நேத்தே நம்ம பசங்க அவ கதைய முடிச்சிருப்பாங்க. இப்ப அவ காலை உடைச்சு படுக்க வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரே அடி அவளை படுக்க வச்சிடறேன். நீங்க கொன்னுட்டா 2 பேரும் நிம்மதியா செத்துருவாங்க. நமக்கு சந்தோஷம்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்கள அப்படி பொசுக்கனெல்லாம் கொன்னிடக்கூடாது.